அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை கல்வி முதலாம் ஆண்டு பொருளியல் பிரிவு மாணவர்களுக்கு அத்தியாயம் 4 செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு எனும் தலைப்பில் இங்கே உங்களுக்காக இந்த பாடத்தை வழங்க காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நிலையிலும் இந்த இணைய வழி கல்விக்காக ஆதரவளித்து வரும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போது பாடத்திற்குள் நுழைவோம். அத்தியாயம் 4 செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு. இந்த தலைப்புக்குள் நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். அதாவது, ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, வருவாய் சிறிதளவாக இருப்பது கேடு ஆகாது. கொஞ்சமா சம்பாதிக்கிறது ஒரு கெட்ட சகனம் கிடையாது. ஆனா செலவு எப்படி இருக்கக்கூடாது, அகலமாக இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். இந்த செலவு மற்றும் வருவாயை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னது. ஒரு நிறுவனத்துடைய உற்பத்தி மற்றும் அளிப்பு நடவடிக்கைகளை தீர்மானிப்பதில் செலவு மற்றும் வருவாய் மிக மிக முக்கியமான காரணியா இருக்குது. எனவே பல்வேறு சூழ்நிலையில செலவு மற்றும் வருவாய் பற்றிய கருத்துக்களை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம் ஆகும். இந்த சின்ன சிந்தனையோட இந்த பாடத்துக்குள்ள போலாம். வாழ்க்கையில சம்பாதிச்சு முன்னேறதுக்கு நிறைய தடைக்கல்கள் இருக்கு. அப்ப அந்த தடைக்கல்களை தாண்டி என்ன செய்யணும்னா வாழ்வு உயரணும். இங்க டெய்லர் கோவன் அப்படிங்கிற ஒரு பொருளியல் அறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய தடைகளை தாண்டி வருவாயை உயர்த்த வேண்டும். ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில வருவாயை உயர்த்தணும் அப்படின்னா நிறைய தடைகள் இருக்கு. அந்த தடைகளை தாண்டி வருமானத்தை உயர்த்தி நம்மளுடைய குடும்பத்தை என்ன செய்யணும், நல்லபடியா வாழ வைக்க வேண்டும். போல இந்த பாடத்தை நம்ம படிக்கிறதுனால என்னென்ன நோக்கங்களை அடைய காத்திருக்கிறோம். முதலாவதாக பண்டங்கள் மற்றும் பணிகளின் உற்பத்திக்கான செலவுகளையும் அது பயன்படுத்தப்படுத்தும் விதத்தையும் வருவாயுடன் இணைத்து நிறுவனத்தின் லாபத்தையும் கணக்கிடுவது பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். இரண்டாவதாக பல்வேறு அங்காடியில் பண்டங்கள் மற்றும் பணிகள் விற்பனை செய்வதால் எவ்வாறு வருவாய் வருகிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளும். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு என்ன செலவுலாம் வருது, அந்த செலவுல நம்ம உற்பத்தி செய்து அதன் மூலமாக எப்படி வருவாய் என்பதை இந்த பாடம் படித்து முடிக்கிறப்ப நாம தெரிந்து கொள்வோம். இந்த பாடத்துல செலவுங்கிற தலைப்புல நம்ம என்னென்ன கருத்துக்கள்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, பணச்செலவு என்றால் என்ன, உண்மை செலவு என்றால் என்ன, வெளிப்படையான செலவு, உள்ளார்ந்த செலவு, பொருளாதார செலவு, சமூக செலவு, வாய்ப்பு செலவு, அமிழ்த்தப்பட்ட செலவு, மிதக்கும் செலவு, முதன்மை செலவு, மாறா செலவு, மாறும் செலவு. இந்த கருத்துக்களை நம்ம என்ன செய்ய போறோம், மையமா வச்சு இங்க நம்ம படிக்க இருக்கிறோம். நம்ம செலவுனா என்னன்னு பார்க்கலாம். செலவுங்கிறது என்னன்னா உற்பத்தி செலவை குறிக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்யறப்ப ஏற்படுற பல்வேறு வகையான செலவினங்களையும் உற்பத்தி செலவு உள்ளடக்கி இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தோட அளவு, உற்பத்தியினுடைய அளவு, உற்பத்தி காரணிகளோட விலை மற்றும் பல்வேறு பொருளாதார மாறிகளையும் கணக்குல எடுத்துக்கணும். அதுக்கடுத்து செலவு சார்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொத்த செலவு மற்றும் உற்பத்திக்கு இடையே உள்ள தொடர்பினை வெளிப்படுத்துவது. இங்க உங்களுக்கு ஒரு சிம்பாலிக்கா கொடுத்திருக்காங்க மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல. C is equal to F of Q அப்படின்றாங்க. Cங்கிறது இங்க காஸ்ட்னா செலவு, Qங்கிறது உற்பத்தி அளவு. அப்ப ஒரு பொருளோட உற்பத்தி அளவை என்ன செய்யறாங்க, குறிக்கிறது தான் உற்பத்தி செலவை குறிப்பது தான் செலவு. செலவு கருத்துக்கள்ல முதலாவது என்ன அப்படின்னா பணச்செலவு. ஒரு நிறுவனம் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய பணமா செலவிடுற அனைத்து செலவுகளுமே பண செலவு அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா கச்சா பொருள் வாங்குறோம். அந்த கச்சா பொருள்களுக்கு என்ன செய்யணும், பணம் கொடுத்தா வாங்கணும், அது ஒரு செலவு. வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுவும் என்னமா கொடுக்குறாங்க, பணமா தான் கொடுக்குறாங்க. இதுக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்கு. பணச்செலவோட வேறு பெயர்கள் முதன்மை செலவு மற்றும் நேரடி செலவு. அடுத்து இதுக்கு நேர்மாறா உண்மை செலவு. உண்மை செலவுங்கிற கருத்தை ஆடம் ஸ்மித் குறிப்பிட்டிருக்கிறாரு. உழைப்பாளர்களின் துன்பங்களும் தியாகங்களும் உண்மை செலவு என்று கூறுகிறார். உழைப்பாளருடைய துன்பங்களும் தியாகங்களும். உதாரணத்துக்கு உழைப்பாளர்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை துறந்து என்ன செய்யறாங்கன்னா உற்பத்தியில ஈடுபடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன செய்யறாங்க, ஒரு சிலர் வேலை பார்க்கறாங்க. இதெல்லாம் உண்மை செலவுல. அப்ப இதெல்லாம் என்னன்னா தியாகத்தை உள்ளடக்கியது. இப்ப உங்களுக்கு இது 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ பண செலவுக்கும் உண்மை செலவுக்கும் உள்ள வேறுபாடு கேட்கலாம், அல்லது இதோட வேறு பேர்கள் என்ன கேட்கலாம், பணச்செலவுக்கு உதாரணம் கேட்கலாம், உண்மை செலவுக்கு உதாரணம் கேட்கலாம். அதனால தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
மூன்றாவதாக வெளியுறவு செலவு. உற்பத்தி காரணிகளை வாங்க மற்றவர்களுக்கு செலுத்தக்கூடிய செலுத்துகையை தான் என்ன சொல்றாங்க, வெளிப்படையான செலவுன்றாங்க. உதாரணம் ஒன்னொன்னுக்கு உதாரணம் இருக்கும். உதாரணத்தை வச்சு நம்ம அந்த தலைப்புகளை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இங்க வெளியுறவு செலவுக்கு உதாரணம் என்னன்னா, உழைப்பாளர்களின் கூலி, கச்சா பொருளுக்கான செலவு, கட்டிட வாடகை, முதலீட்டுக்கான வட்டி, போக்குவரத்து செலவுகள், இதெல்லாம் வந்து வெளியுறவு செலவுல குறிப்பிடலாம். இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கு. கணக்கியல் செலவு, வெளிச்செல்லும் செலவு மற்றும் பணச்செலவு அப்படின்றாங்க. அடுத்து உள்ளூர் செலவு நான்காவதாக. நிறுவனத்திற்கு சொந்தமான உற்பத்தி வளங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம். உதாரணம் வந்து சொந்த நிலம், கட்டிடம், இயந்திரங்களை இதெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, இதை வந்து உள்ளூர் செலவுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வேற பேர் என்னன்னா மறைந்திருக்கும் செலவு மற்றும் ஏட்டு செலவு எனப்படுகிறது. இது ஒரு மார்க்ல உங்களுக்கு இதுக்கு வேறு பெயர்களோட கேட்கப்படலாம். ஐந்தாவதாக பொருளாதார செலவு. வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த செலவுகளை உள்ளடக்கி தான் பொருளாதார செலவு. ஒரு ஃபார்முலா வடிவில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை மெமரி பண்ணிக்கலாம். பொருளாதார செலவு வந்து எதை கொண்டது, உள்ளார்ந்த செலவுகள் பிளஸ் வெளிப்படையான செலவை உள்ளடக்கியது. அடுத்து ஆறாவதாக சமூக செலவு. இந்த சமூக செலவுங்கிறது, அதாவது ஆங்கிலத்தில் வந்து சோசியல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. சமூக செலவு என்பது உற்பத்தியினுடைய விளைவாக சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு செலவு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய புகைப்போக்கிகள்லாம் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனில புகைப்போக்கிகள் இருக்குது. அந்த புகைப்போக்கிகள் என்னன்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்னால வரக்கூடிய ஒரு கழிவுகள். அந்த கழிவுனால சமுதாயத்துக்கு என்ன செய்யுது, நிறைய துன்பங்கள் ஏற்படுது. நிறைய வந்து மூச்சு திணறல் இந்த மாதிரி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அதுக்காக ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறாங்க, போய் செலவு பண்றாங்க. அப்ப அப்படி செலவு பண்ணக்கூடிய அந்த செலவுகளை வந்து என்ன செய்யறாங்க, சமூக செலவுல சேர்க்கிறாங்க. அதான் சொல்றாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சங்கடங்களும் தியாகங்களும் சமூக செலவு எனப்படும். இதுக்கு வேறு பேர் என்னன்னா வெளிச்செலவு. ஏழாவதாக வாய்ப்பு செலவு. அதாவது பிற வாய்ப்பு செலவு என்பது அடுத்த சிறந்த மாறுபட்ட செலவை குறிக்கக்கூடியது. ஒரு பண்டத்தினுடைய சிறந்த பயன்பாடு தேர்ந்தெடுக்கப்படுவதால் அதனுடைய அடுத்த சிறந்த பயன்பாடு விட்டு கொடுக்கப்பட வேண்டியுள்ளது. எடுத்துக்காட்டா, ஒரு விவசாயி வந்து என்ன செய்யறா, தன்னுடைய நிலத்துல நெல் அல்லது கரும்பை விளைவிக்க முடியும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். ஒண்ணு நெல்லை விளைவிக்கலாம் அல்லது கரும்பை விளைவிக்கலாம். நெல்லுக்கு அதிக விலை கிடைக்குமானால் நெல்லை விளைவிப்பார்கள், அல்லது கரும்புக்கு அதிகமாக விலை கிடைக்கும் என்றால் கரும்பை விளைவிப்பார்கள். இது வந்து வாய்ப்பு செலவு அப்படிம்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இதுக்கு வேறு பேர்லாம் இருக்குது. மாற்று செலவுன்னு சொல்லலாம், அல்லது பரிமாற்ற செலவு என்றும் சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம என்னன்னா மூழ்கும் செலவு, அதாவது சங்க் காஸ்ட் அப்படிங்க. மீட்டு எடுக்க முடியாத கடந்த கால செலவுகள் அமிழ்த்தப்பட்ட அல்லது மூழ்கக்கூடிய செலவு எனப்படும். மீட்டு எடுக்க முடியாத கடந்த கால செலவுகள், இது மீட்டு எடுக்க முடியாது. அதுக்கு வேறு பேர் என்னன்னா அமிழ்த்தப்பட்ட செலவு அல்லது கடந்த கால செலவினம் என்று குறிப்பிடுவார்கள். ஒன்பதாவதாக மிதக்கும் செலவு, அதாவது ஃப்ளோட்டிங் காஸ்ட். வியாபார நடவடிக்கைகளுக்கு நேரடியாக தொடர்புடைய செலவுகள் அனைத்துமே மிதக்கும் செலவுகள் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு உழைப்பாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியம், அதற்கான போக்குவரத்து செலவுகள், இதெல்லாம் மிதக்கும் செலவுல அடங்கும். பத்தாவதா பார்த்தோம்னா முதன்மை செலவு. இது வந்து என்னன்னா உற்பத்தி மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடக்கூடிய செலவுகளுடன் நிர்வாக செலவையும் சேர்த்து கொண்டால் அது வந்து முதன்மை செலவு அப்படின்றாங்க. இங்க அதுக்கு ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. மாறும் செலவுகளும் நிர்வாக செலவுகளையும் உள்ளடக்கியது. அதான் மாறும் செலவுகள் பிளஸ் நிர்வாக செலவுகள் முதன்மை செலவு. இதுக்கு வேறு பேர் என்னன்னா நேர்முக செலவுகள். 11ஆவதாக மாறா செலவு. இந்த மாறா செலவுங்கிறது என்னன்னா உற்பத்தி மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடாது. உற்பத்தி மாற்றம் வரும், ஆனா என்ன செய்யாது, செலவு மாறுபடாது. மாறா காரணிகளாக செய்யப்படும் செலவுகள் மாறாமல் நிலையாக இருக்கும். இங்க உதாரணம் கொடுத்திருக்காங்க. சோ நிறுவனத்தினுடைய வாடகை, காவலரின் ஊதியம், நிரந்தர தொழிலாளர்களின் ஊதியம், மின்சாரத்திற்கான காப்பு கட்டணம், உரிமை கட்டணம், இதெல்லாம் என்ன செய்யாது, மாறாது. எப்பயுமே அதே தான் இருக்கும். ஒரு நிறுவனத்துக்கு நம்ம வாடகை கொடுக்கணும்னா அது அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்கா என்ன செய்யும், மாறாம அப்படியே தான் இருக்கும். அங்க உள்ள வாட்ச்மேன் உங்களெல்லாம் என்ன செய்யும், ஊதியம் வந்து மாற்றம் இருக்காது. இதுக்கு வேறு பேர்லாம் என்ன அப்படின்னா துணை செலவு அல்லது உற்பத்தி மேல் செலவுகள் அப்படின்றாங்க. அடுத்து 12ஆவதாக மாறும் செலவுகள். இது வந்து உற்பத்தி மாறுபடுறதுக்கு ஏற்ப இந்த செலவு என்ன செய்யும், மாறுபடும். உதாரணம் வந்து தற்காலிக பணியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூலி, கச்சா பொருட்களுக்கு ஆகும். சில கச்சா பொருள் எல்லாம் பார்க்க இப்பெல்லாம் நிறைய என்ன செய்யறாங்க, இந்த கட்டட வேலைக்கான பொருட்கள்லாம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு நிலையான விலை இருக்கும். அப்புறம் என்ன செய்யும், விலைவாசிகள் ஏறும். ஸோ அதுக்கான என்ன செய்யும், செலவுகள்லாம் மாறும். வேறு பேர்கள் இதுக்கு இருக்கு. முதன்மை செலவு அல்லது சிறப்பு செலவு அல்லது நேரடி செலவு. அடுத்தது நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா குறுகிய கால செலவு கோடுகள். இந்த குறுகிய கால செலவு கோடுகள்ல என்னென்னலாம் பார்க்க போறோம். மொத்த மாறா செலவுனா என்னன்னு பார்க்க போறோம். மொத்த மாறும் செலவு என்றால் என்ன, மொத்த செலவு என்றால் என்ன, சராசரி மாறா செலவு என்றால் என்ன, சராசரி மாறும் செலவு என்றால் என்ன, சராசரி மொத்த செலவு என்றால் என்ன,
இறுதிநிலை செலவு என்றால் என்ன? ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து வர்றதுல நம்ம பார்க்கலாம். மொத்த மாறா செலவு, இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக டிஎஃப்சின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட்னா என்ன செய்யுது? மாறாது. ஸோ மாறாத உற்பத்தி காரணிகளுக்கு செய்யப்படும் அனைத்து செலவுகளின் கூடுதலும் ஆகும் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. டிசி இஸ் ஈக்குவல் டு கியூ பவர் 3 மைனஸ் 18 கியூ ஸ்கொயர் பிளஸ் 91 கியூ பிளஸ் 12 என இருக்கும்போது மொத்த மாறா செலவு இதில் என்னது? 12. ஸோ எல்லாத்துலேயும் இருக்கும், கியூ இருக்கும், லாஸ்ட்ல மட்டும் என்ன இருக்கும்? நம்பர் மட்டும் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு சம் வரும் போடுறப்ப உங்களுக்கு இது புரியும். இப்போ இங்கே ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. வரைபடத்தில் எக்ஸ்ஹெச் வெளியீடு, ஒய்ஹெச்ல செலவுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்துல நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, மொத்த மாறா செலவானது உற்பத்தி மாற்றுறதுக்கு ஏற்ப மாறுபடாது. அதே சமயத்துல உற்பத்தி 0 இருக்கும்போது கூட மாறா செலவு 1000 என்ற அளவிலேயே இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து இந்த வரைபடத்துல படுக்கை கோடாக எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக இருக்கு. இந்த வரைபடத்துல டிஎஃப்சி, அதாவது டோட்டல் பிக்சட் காஸ்ட், எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக படுக்கை கோடாக அமைந்துள்ளது. இரண்டாவதாக மொத்த மாறும் செலவு, டிவிசி, டோட்டல் வேரியபிள் காஸ்ட். மாறும் உற்பத்தி காரணிகளுக்கு செய்யப்படும் அனைத்து செலவுகளின் கூடுதல் மொத்த மாறும் செலவாகும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கச்சா பொருளுக்கான செலவு. கச்சா பொருளோட விலை என்ன செய்யும்? அடிக்கொருக்க மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா வெளியீடு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஹெச்ல, உள்ளீடு ஒய்ஹெச்ல செலவு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒவ்வொரு வெளியீடுக்கும் என்ன செய்யுதுன்னா அந்த உற்பத்தி செலவு மாறிக்கிட்டே போகுது. அப்ப அந்த கர்வு பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? ஒரு வளைஞ்சி மேல் நோக்கி சென்றிருக்குது. டிவிசி, டோட்டல் வேரியபிள் காஸ்ட். மூன்றாவதாக மொத்த செலவு வளைகோடு டிசின்னு கொடுத்துருக்காங்க. டிசிங்கிறது டோட்டல் காஸ்ட். அதாவது மொத்த செலவுங்கிறது என்னன்னா மொத்த மாறா செலவையும் மொத்த மாறும் செலவையும் உள்ளடக்கியது. மொத்த மாறா செலவையும் மாறும் செலவையும் உள்ளடக்கியது. இங்க வரைபடம் உங்களுக்கு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கலந்து கொடுக்குறாங்கன்னா சராசரி மாறா செலவு, சராசரி மாறும் செலவையும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. சராசரி மாறா செலவு பொறுத்தவரை ஏஎஃப்சி, ஆவரேஜ் பிக்சட் காஸ்ட். இது உற்பத்தியின் ஒரு அலகிற்கான மாறா செலவு என்பதாகும். ஏஎஃப்சி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்சி பை Q, TFC divided by Q. Qங்கிறது குவாண்டிட்டி, அளவு. அதே மாதிரி சராசரி மாறும் செலவுங்கிறது AVC, average variable cost. உற்பத்தியின் ஒரு அலகிற்கான மாறா செலவு என்பதாகும். ஃபார்முலா AVC is equal to TVC divided by Q. இந்த ஃபார்முலா நீங்க கொஞ்சம் மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு சம் போடுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஒன் வேர்ட்லயும் கேட்கலாம். அடுத்தது சராசரி மொத்த செலவு அல்லது சராசரி செலவு. இது ஏசி என்னது? ஆவரேஜ் காஸ்ட். மொத்த செலவை உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைப்பது சராசரி மொத்த செலவு அல்லது சராசரி செலவு எனப்படும். ஃபார்முலா வடிவில் ஏசி இஸ் ஈக்குவல் டு டிசி டிவைடட் பை கியூ அல்லது ஏடிசி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப்சி பிளஸ் ஏவிசி. ஏடிசி ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், ஏஎஃப்சி ஆவரேஜ் பிக்சட் காஸ்ட், ஏவிசி ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது இறுதிநிலை செலவு, எம்சி அப்படின்றாங்க. எம்சினா மார்ஜினல் காஸ்ட். கூடுதலாக ஓர் அலகு பண்டத்தை உற்பத்தி செய்வதால் மொத்த செலவில் ஏற்படுகின்ற கூடுதல் இறுதிநிலை செலவு எனப்படுகிறது. இதுக்கு ஃபார்முலா MCN ஈக்குவல் டு TCN மைனஸ் TCN மைனஸ் 1. இப்ப இந்த இறுதி நிலைங்கிறத நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டிலே இறுதிநிலை பயன்பாடு எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப கூடுதலாக ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்வதால் ஏற்படக்கூடிய மொத்த செலவில் ஏற்படக்கூடிய கூடுதல் தான் இறுதிநிலை செலவு என்று குறிப்பிடுகிறோம். இது வரைபடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சராசரி செலவிற்கும் இறுதிநிலை செலவிற்கும் உள்ள தொடர்பு. அதாவது ஏசிக்கும் எம்சிக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்க்க போறோம். இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்ஹெச்ல வெளியீடு, ஒய்ஹெச்ல செலவு கொடுத்துருக்காங்க. அதை ஏசிங்கிறது சிவப்பு கலர் மார்க்கிங்ல கொடுத்துருக்காங்க, எம்சிங்கிறது ப்ளூ கலர் மார்க்கிங்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு கர்வ்ஸையும் மட்டும் நீங்க கரெக்டா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நான் சொல்றேன் அந்த 4 பாயிண்ட் சொன்னோம்னா உனக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்கறாங்க. ஏசி குறையும் போது எம்சி அதற்கு கீழே குறைகிறது. அந்த வரைபடத்தில் பாருங்க, ஏசி குறைந்து வர்றப்ப எம்சி அதற்கு கீழே தான் இருக்கும். ரெண்டாவதா ஏசியின் அடிமட்ட புள்ளியில் எம்சி சமமா இருக்குது. இந்த ஏசியோட அடிமட்ட புள்ளியில எம்சி என்ன செய்யுது? கீழே இருந்து கட் பண்றப்ப அந்த இடம் சமமா இருக்குன்றாங்க. அடுத்து ஏசி அதிகரிக்கும் போது அதை விட வேகமாக எம்சி அதிகரிக்கிறது. எனவே ஏசி கோட்டிற்கு மேலே உள்ளது. அடுத்து ஏசி கோட்டின் மிக தாழ்வான புள்ளியை எம்சி கோடு கீழிருந்து மேல் நோக்கி
வெட்டி செல்கிறது. கீழே இருந்தா என்ன செய்யுது, மேல் நோக்கி செல்லுது. இதுதான் சராசரி செலவிற்கும் இறுதிநிலை செலவுக்கும் உள்ள வேறுபாடு, தொடர்பு ஆகும். உங்களுக்கு புக் பேக்ல மொத்த செலவு இஸ் ஈக்குவல் டு 10 பிளஸ் கியூ பவர் 3 எனில் ஏவிசி, ஏசி, டிஎஃப்சி, ஏஎஃப்சி எல்லாத்தையும் கணக்கிட சொல்றாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏசியோட ஃபார்முலா ஏசி இஸ் ஈக்குவல் டு டிசி பை கியூ, ஏஎஃப்சியோட ஃபார்முலா ஏஎஃப்சி பை கியூ, ஏவிசியோட ஃபார்முலா ஏவிசி பை கியூ, அப்புறம் டிஎஃப்சினா என்ன. இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஎஃப்சிக்கு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதுலயே வந்து மொத்த செலவு கொடுத்துருக்காங்களே, அதுல 10ங்கிற நம்பர் தான் டிஎஃப்சி. சரிங்களா? அதே மாதிரி ஏசியோட ஃபார்முலா பாக்குறப்ப அந்த டிசி டோட்டல் காஸ்ட் தான் என்னது, 10 பிளஸ் கியூ பவர் 3. இந்த 10 பிளஸ் கியூ பவர் 3 கியூவால வகுக்கிறப்ப நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதான் ஏசி. அதை கியூ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு அதை பிரதிட்டோம்னா நமக்கு அதுக்கான மதிப்பு கிடைக்கும். இப்படி ஒன்னொன்னுக்கு ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த சம் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீண்ட கால செலவு கோடு. இந்த படத்தை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெளியீடு எக்ஸ்ஹெச்ல இருக்குது, சராசரி செலவு ஒய்ஹெச்ல இருக்குது. எல்ஏசி அப்படிங்கிறது ஒரு லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் அப்படின்றாங்க. எல்ஏசிங்கிறது லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட். அதுல உள்ள வந்து எஸ்ஏசி 1, எஸ்ஏசி 2, எஸ்ஏசி 3 கொடுத்துருக்காங்க. எஸ்ஏசின்னா ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். அப்போ 3 ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று அந்த எல்ஏசியில் தொடு புள்ளியில் என்ன செய்யுது, கட் பண்ணுது. இப்போ பாருங்க, நீண்ட காலத்தில் அனைத்து உற்பத்தி காரணிகளுமே மாறக்கூடியது. ஸோ நீண்ட காலத்தில் ஒரு நிறுவனம் தன் நிறுவன அளவை அதிகரித்துக் கொள்ள முடியும். எனவே நீண்ட காலத்தில் மாறா காரணி மற்றும் மாறும் செலவுகள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ குறுகிய கால செலவு வளைகோடுகளின் மிக தாழ்வான புள்ளிகளை ஒருங்கிணைத்து நீண்டகால சராசரி செலவு கோடானது அமைந்துள்ளது. இதுக்கு வேறு பேர்லாம் இருக்கு, திட்ட வளைகோடு மற்றும் உரை வடிவ வளைகோடு. ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்ல இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்டகால செலவு கோடுடைய வேறு பெயர்கள் திட்ட வளைகோடு மற்றும் உரை வடிவ வளைகோடு ஆகும். செலவு என்றால் என்ன, செலவு பற்றிய கருத்துக்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்ப செலவை பத்தி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வரவு என்னன்னு படிக்க போறோம். அதாவது வருவாய் பற்றிய ஆய்வு. சோ வருவாய்னா என்ன, ஒரு விற்பனையாளர் என்ன செய்ய, தன் பண்ட பரிமாற்றத்தின் மூலம் ஈட்டுகின்ற பணமே வருவாய் எனப்படும். சோ வருவாய் என்பது விற்பனை வருவாயை குறிக்கக்கூடியது. உற்பத்தியாளர் தான் உற்பத்தி செய்த பண்டத்தை ஒரு குறிப்பிட்ட விலையில் சந்தையில் விற்பனை செய்வதன் மூலம் பெறுகின்ற வருமானமே அந்நிறுவனத்துடைய வருவாய் என்று குறிப்பிடுகிறோம். ஸோ இதில் மொத்த வருவாய், சராசரி வருவாய், இறுதிநிலை வருவாய். மொத்த வருவாய்ங்கிறது விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையை அப்பண்டத்தில் விலையால் பெருக்க கிடைப்பதுதான் மொத்த வருவாய். ஃபார்முலா இருக்குது, டிஆர் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு கியூ. டிஆர்ங்கிறது டோட்டல் ரெவன்யூ, பிங்கிறது பிரைஸ், கியூங்கிறது அளவு குவான்டிட்டி. சராசரி வருவாய்ங்கிறது மொத்த வருவாயை விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையால் வகுக்க கிடைக்கும் ஈவு தான் சராசரி வருவாய்ன்றாங்க. ஏஆர் இஸ் ஈக்குவல் டு டிஆர் பை கியூ. ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ், ஏஆர்னா ஆவரேஜ் ரெவன்யூ, டிஆர் டோட்டல் ரெவன்யூ, கியூ குவான்டிட்டி. இறுதிநிலை வருவாய்ங்கிறது கூடுதலாக ஓர் அழகு பண்டத்தை விற்பனை செய்வதால் மொத்த வருவாயில் ஏற்படக்கூடிய கூடுதலை தான் இறுதிநிலை வருவாய்ங்கிறோம். இதுக்கு ஃபார்முலா எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு டிஆர்என் மைனஸ் டிஆர்என் மைனஸ் 1. வருவாய் பற்றிய ஆய்வுல மாறாத விலையில ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகள் எப்படி இருக்கும். அதே ஏஆர்னா ஆவரேஜ் ரெவன்யூ, எம்ஆர்னா மார்ஜினல் ரெவன்யூ. ஸோ விலையில மாற்றம் இல்லாட்டி ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகள் ஒன்றிணைந்து ஒரே கோடா தான் இருக்கும். நிறைவு போட்டியில விலையில மாற்றம் இருக்காது. அதனால நிறைவு போட்டியில எப்பயுமே ஏஆர் கருவும் எம்ஆர் கருவும் என்ன செய்யும், எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக ஒரு படுக்கை கோடாக இருக்கும். அதை உங்களுக்கு வரைபடத்துல குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். சரி, மாறாத விலையில பார்த்தோம். இப்ப மாறும் விலையில ஏஆர் எம்ஆர் வளைகோடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஒரு நிறுவனம் வந்து அதிக பண்டத்தை விற்கும் என்றால் விலை என்ன செய்யணும், குறைவா இருக்கணும். அவர் விலையை குறையிறப்ப ஆவரேஜ் ரெவன்யூ மற்றும் மார்ஜினல் ரெவன்யூவும் குறைந்து கொண்டுதான் செல்லும். ஸோ எம்ஆர் ஆனது ஏஆரை விட அதிகமாக குறைந்து கொண்டு செல்லும். ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகள் கீழ் நோக்கி சரிந்து செல்லும். நம்ம அந்த வரைபடத்தில் பார்க்கிறோம். ஏஆர் கருவு வந்து ஒய்ஹெச்ல இருந்து கீழ் நோக்கி சரிஞ்சு வந்திருக்குது. எம்ஆர் கருவு ஒய்ஹெச்ல இருந்து அதே ஒய்ஹெச்ல இருந்து ஏஆரை விட மிக குறைவாக சரிந்து வந்துள்ளது. இதுக்கு என்ன காரணம், விலை குறையும் போது ஏஆரும் எம்ஆரும் குறைந்து கொண்டு செல்லும் என்பது இதனுடைய முக்கியமான கருத்தாகும். இந்த வருவாய் பற்றிய ஆய்வுல அடுத்ததை நம்ம பார்க்கறது டிஆர், ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு. ஸோ எம்ஆர் அதாவது மார்ஜினல் ரெவன்யூ நேர்மறையாக இருக்கும்போது டிஆர் என்ன செஞ்சிருக்குது, அதிகரித்திருக்கிறது. எம்ஆர் பூஜ்ஜியமான, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வரைபடத்தில் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ஹெச்ல வந்து 6 என்ற நிலையில வர்றப்ப எம்ஆர் வந்து பூஜ்ஜியமா இருக்கும். அப்போ வந்து டிஆர் வந்து என்ன செய்யுது, அதை விட உச்சத்தில் இருக்கிறது. எம்ஆர் எதிர்மறையாக, அதாவது அந்த 6 அப்படிங்கிற எக்ஸ்ஹெச்ல 6ங்கிற புள்ளிக்கு கீழே வர்றப்ப அது எதிர்மறை என்று சொல்வார்கள். டிஆர் வந்து குறைய ஆரம்பிக்குது.
அதுக்கடுத்து ஏஆர் மற்றும் எம்ஆர் குறையும் போது எம்ஆர் ஏஆரை விட மோசமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்பது இதற்குள்ளே உள்ள தொடர்பாகும். அத்தியாயம் 4 செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு இந்த இதோட முடியுது. இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, செலவினுடைய கருத்துக்கள் என்னென்னு பார்த்தோம். நிறைய பண செலவுனா என்ன, பொருளாதார செலவுனா, சமூக செலவு, வாய்ப்பு செலவுனா என்னங்கிறது பார்த்தோம். அதுக்கடுத்து குறுகிய கால செலவு கோடுகளில் மொத்த மாறா செலவுனா என்ன, மாறும் செலவுனா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீண்ட கால சராசரி கோடுகள் எப்படின்னு சொல்லிக்கிறத பார்த்தோம். அப்புறம் வருவாய் பற்றிய ஆய்வு இதுவும் பார்த்தோம். இதில் டிஆர், ஏஆர், எம்ஆர் வளைகோடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு பார்த்தோம். இதோட இந்த பாடம் இங்கே முடியுது. ஒரு சின்ன கருத்தோட உங்களுக்கு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிறுதுளி பெருவெள்ளம் இதை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிறு சேமிக்கக்கூடிய பணம் ஒரு நாள் பெரிய தொகையை அதிகரித்து என்ன செய்யணும்னா குடும்ப அத்தியாவசிய தேவைக்கு உதவும் வகையில் அமைவதை குடும்பத்தினர் எல்லாருமே நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம வருவாயில குறிப்பிட்ட ஒரு பகுதி என்ன செய்யலாம், சேமிக்கலாம். இதை திருக்குறள்ல வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல் இல்லாகி தோன்றா கெடும். அதாவது வரவுக்குள்ள செலவை அடக்கி வாழாதனுடைய வாழ்க்கை செழிப்புடையது போல தோன்றினாலும் பின்னர் அது அழிந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், செலவுகளை குறைத்து வரவை பெருக்கிறதுக்கு வழி பார்க்கறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசம் ஆக்கி கொள்ள என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.